ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சமூக வரலாறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திட்டமிட்ட நகரம், தானியங்கு கிடங்குகள் மற்றும் உறை கிணறுகள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டன. சேரர்கள் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும். சேரர்கள் கிடையாது, சோழர்கள் தான் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்திருக்கார்கள். சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். சங்க காலம் வெண்கல காலத்தில் இருந்து வேரூன்றி தொடங்கியது. தவறு. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் சி சரி. செகண்ட் கொஸ்டின், தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறதா சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளின் உதவியின்றி தமிழ் இயங்க வல்லது அப்படின்னு நிறுவுறது. சங்க தமிழர் காத்து வளர்த்த தூய தமிழை கட்டி காத்ததுதான் தனித்தமிழ் இயக்கத்தினோட விளைவுகள். 1, 2 சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரெண்டாவது, மறைந்து போன தமிழ் நூல்களின் ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்களோட ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணா சிரமங்களின் தர்மங்களின் அனுபாலித் அப்படின்னு தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா நாயக்கர்கள். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவ கலை வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னா புதிய கற்காலம். கபடபுடம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். இடைப்பழங்கற்காலம் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க. பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதணும். கருவிகள் அளவில் சிறியன. அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளது. முதுமக்கள் தாலி கிடைத்துள்ளது. உணவு பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரி. கருவிகள் அளவில் சிறியதா இருந்துச்சு. அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியிலும் கிடைச்சிருக்கு. எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கியது அப்படின்னா ஆரியர் அல்லாத இனக்கூட்டம் தான். மூணாவது ஆப்ஷன், கீழ்காணும் கல்வெட்டுகளில் அடுத்தது, கீழ்காணும் கைவெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டு. தமிழக அரசரோட கூட்டணி பற்றி குறிப்பிடுவது ஹதிகும்பா கல்வெட்டு. டெரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டியஸ் சீசர் வரவேற்றார்? டெர்கோரா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த தூதுக்குழு அகஸ்டியஸ் சீசர் வரவேற்றார் அப்படின்னா பாண்டியர் தூதுக்குழு. அப்போ பாண்டிய மன்னர் தூதுக்குழுவை எந்த மன்னருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா அகஸ்டியஸ் சீசருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறது அப்படின்னா மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பம் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லியவர் யாரு அப்படின்னா கால்டுவெல். இரவலருக்கு குதிரைகளை நல்கி கடையேழு வள்ளல்கள் யாரு அப்படின்னா காரி தான் இறந்து வரவங்களுக்கெல்லாம் குதிரையவே கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைக்கின்றன அப்படின்னு பார்த்தா கரூர்ல தான் ரோமானிய காசுகள் கிடைக்கிறது. மருத குலத்தில் வாழும் மக்கள் யாரு அப்படின்னா உழவர்கள். சங்ககால பாடல்கள் தரத்தில் மிஞ்சியவை, உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் யாரு அப்படின்னா R.E. ஆஷர். சங்க பாடல்கள் நல்ல தரமானது இருக்குது, உலக இலக்கியத்திலே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னவர் R.E. ஆஷர். இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாலிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகளில் எந்த தொல்லியல் தளத்தை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆதிச்சநல்லூர். களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்து உரைக்கிறது அப்படின்னா செங்கானன். களவழி 40 செங்கானன்ல புகழ்கிறது. பின்வரும் நூல்களில் 17 மீட்களுக்கு வகையை சேர்ந்தது எது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. சங்க காலத்தில் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துறதுனா ஃபர்ஸ்ட் தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கடைசியாத்தான் மலையாளம். பொருந்தாதை கண்டுபிடிக்கணும். சேரல் இரும்பரை. கீழ்கண்ட வாக்கியங்கள் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று 1 மற்றும் 2 தான் சரி. 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது. அவற்றில் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானவை. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்தினா கீழடி சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர். சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் அறக்கற்பு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறி ரோமானியர்களுக்கு வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதியாக கூறிய அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் யாரோட காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தா அகஸ்டியஸ். 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற
நூலை எழுதியவர் என்னன்னா மாங்குடி மருகனார். 700 பாடல் வரிகளுக்கு மேல் உள்ள மருதை பற்றி சிறப்புகள் தான் வந்து அதிகமாக பேசப்படும். நூல் எழுதியவர் மாங்குடி மருகனார். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போட்டியவர் ஒகூர் மாசாத்தியார். ஒகூர் மாசாத்தியார் தான் வந்து சங்க காலத்தில் போர்க்களத்தில் கண்ட வீரத்தாயை பற்றி போட்டியிருக்காங்க. சங்க காலத்தில் விவசாய நிலங்களில் உள்ளிட்ட நிலப்பரப்பை எவ்வாறு அழைத்தனர்? மருதம். வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம். பல்லவன் கோயில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பர சமண வரிசை. திகம்பர சமண வரிசை. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் வந்து நெய்த நில மக்கள். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமிய எழுத்து பொறிப்புகள் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கீழடி. கீழ்கண்டவற்றில் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. பல்லவரோட கிராம நிர்வாகத்தை கூறுறது எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கிடைக்கின்றன அப்படின்னா இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, சரியான விளக்கம். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் அப்படின்னா பினினியோட இயற்கை வரலாறு நூல். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். இதுல சரியானது என்னன்னா கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல். சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிட அளவாக இருந்தது எதுனா களஞ்சு. களஞ்சு அப்படின்னா தங்கத்தை மதிப்பிட பயன்படுத்தப்பட்ட அளவு களஞ்சு. பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கிந்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹார்பல் மார்க்கம். ஹார்பல் மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஹர்பல் மார்க்கம் அப்படின்னா மேற்கிந்திய நாடுகளுக்கு இந்தியாவுக்கு இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் தான் வந்து ஹர்பல் மார்க்கம். சங்க காலம் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகை இருந்தன. 60 நாளிகை. நாள் ஒன்றுக்கு 60 நாளிகை இருந்திருக்கு. சங்க காலத்தில் சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக எதை கருதினார்கள் அப்படின்னா ஏறுதழுவுதலை. வீரமிக்க பொழுதுபோக்காக வந்து ஏறுதழுவுல வந்து கருதியிருக்காங்க. எந்த தமிழறிஞர்கள் மரபு வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினையும் ஒப்பாய்வு செய்தனர் அப்படின்னா ஜி சுப்பிரமணியன். எந்த தமிழறிஞர் வந்து மரபு வழிபாட்டினும் பாம்பு வழிபாட்டினும் ஒப்பாய்வு செய்தார்கள் அப்படின்னா ஜி சுப்பிரமணியன். குறிஞ்சி முருகன். குறிஞ்சினா முருகன். முல்லை என்றால் திருமால். மருதம் அப்படின்னா இந்திரன். பாலை அப்படின்னா காளி. குறிஞ்சி. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னா திருவாதிரை. தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை வந்து திருவாதிரையை தான் தமிழகம் முழுவதும் கொண்டாடி இருக்காங்க. பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டு மதுரா என்று பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ மற்றும் பி. சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு. இதுல ரெண்டு தான் மதுரா அப்படிங்கிற பழமையான பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு. சங்க காலத்தில் சமுதாயத்தில் கூறப்பட்டுள்ள திணை என்னும் நிலப்பரப்பு பிரிவுகளை சரியாக இணைப்பது. குறிஞ்சி மலைப்பகுதிகள். முல்லை அப்படின்னா காடும் சார்ந்த மேய்ச்சல் பகுதி. மருதம் வந்து விவசாய பகுதி. நெய்தல் அப்படி என்றால் கடலோர பகுதி. பாலைனா பாலைவன பகுதி. கீழ் வருவனவற்றில் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்ததுன்னா இனத்தொல்லியல். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டனர்னா வாணிபத்துல தான் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவின் பெயர் தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியல் கூறுகளை கூறுகிறது அப்படின்னு பார்த்தா மருதம் வந்து மதுரை காஞ்சி யாரை பத்தி பேசுறது அதிகமான மருத நில மக்களை பத்தி. சங்ககால புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினார்கள் அப்படின்னா மதுரையில தான். ஆதிச்சநல்லூர் அகழ்வாவை முதலில் மேற்கொண்டவர் வந்து ஆண்ட்ரூ ஜஹோருங்கிறவர் தான் வந்து ஆதிச்சநல்லூர் அகழ்வாவை முதல்ல மேற்கொண்டாரு. என்ற சொல் எதை குறிக்கிறது? தமிழ் கவிஞர்களோட அவையத்தான் வந்து சங்கம் அப்படிங்கிற சொல் குறிக்குது. சரியாக பொருத்துதல். நாளிகை வட்டில் அப்படி என்றால் நேர அளவு. நாளி அப்படி என்றால் சிறிய அளவு. அம்பாரம் அப்படின்னா பெரிய அரக்கோண அளவு. பதங்கு அப்படி என்றால் குதிரை கிராம் அளவு. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது? தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றது அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன அப்படின்னா கல்லணை. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் என்ன அப்படின்னா கீழடி. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி. கீழ்காணும் கூற்றுகளை கீழடி பற்றி சரியான கூற்றுகள் எவை அப்படின்னா செங்கற்களால் கட்டுமானங்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்களை கொண்ட மட்கள ஓடுகள், கண்ணுக்கு மைதீட்டும் செப்பு கம்பி, இதெல்லாம் தான் வந்து கீழடியில கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்தில் சங்ககால சோழர்கள் காசு தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? எந்த இடத்துல சங்ககால சோழர்களோட காசு வந்து தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரிக்கமேடு. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எங்க அப்படின்னு பார்த்தா அரிக்கமேடு. சோழர்களின் காசும் ரோமானிய தொழிற்சாலை எங்கே கண்டுபிடிக்கணும்? அரிக்கமேடு.
குடுமியான் கல்வெட்டு காணப்படும் பரிவாதனி என்ற சொல் எதை குறிக்கிறது? குடுமியான் கல்வெட்டுல காணப்படும் பரிவாதனிங்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா வீணை. கீழ்கண்ட சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது அப்படின்னா வைந்தகம், புல்லகம், மகர பகுவை, இதெல்லாம் நெற்றியில் அணிவது. முந்தாரை அப்படிங்கிறது அதுல வராது. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா உத்திரமேரு கல்வெட்டு. யவன பிரியா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா மிளகு. நிலப்பகுதியை அதனோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொருத்தணும். குறிஞ்சி அப்படின்றால் புலி. குறிஞ்சியில புலியும், பாலையில நரியும், முல்லையில ஆடும், மருதத்துல எருமையும் இருக்கும். குறிஞ்சியில புலி, பாலையில நரி, முல்லையில ஆடும், மருதத்துல எருமையும் இருக்கும். தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி. தூத்துக்குடியில தான் நுண்கற்கால சின்னங்கள் கிடைக்குது. கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யாது அப்படின்னா வேற்பன். வேற்பன் தான் முல்லை நில தலைவன் அல்லாதார். நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம். நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது? குறுந்தொகையில். ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்மன். தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய நற்பண்புகளாக கருதப்படுவது எது அப்படின்னா கற்பு. 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் மாபே சிவஞானம். சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யாரு அப்படின்னா ஐ மகாதேவன். சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையதுன்னு சொன்னவர் ஐ மகாதேவன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா முருகன். சங்க காலத்தில் அம்பனம் என்பது நெல்லை அளக்க பயன்படும் கருவி. குடுமியான் கல்வெட்டு எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னா இசை. கீழ்கண்டவற்றில் எது பொருந்தவில்லை? பெருங்கற்கால புதையல், தாலி புதையல், கண்ணாடி தொழிற்சாலை, இசை கல்வெட்டு. பெருங்கற்காலம் அப்படின்னா சித்தன வாசல், இது கரெக்டு. அது தாலிங்கிறது தவறு. இசை கல்வெட்டு அரசலூர், இது 2 தவறு. 2 நாளும் தவறு. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சிலப்பதிகாரம் உரிமையை சுற்றம், கலித்தொகை அடிமையை முத்திரையிடல், மலைபடு கடாம் மக்கள் உணவு பழக்கம், நெடுநெல் வாழை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். ஆப்ஷன் பி. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? கரவேலன் ஹதிகும்பா கல்வெட்டு. தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவை பற்றி குறிப்பிடுவது கரவேலன் ஹதிகும்பா கல்வெட்டு. சரியானது எதுனா 1 4. பெரும்பாலையில தருமபுரி மாவட்டம், துளுக்கார்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம். பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம், துளுக்கார்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம். ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா மதுரை. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்க இருக்குன்னா மதுரை. அதிரப்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா இடைக்கற்காலம். பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள், கூர்மையான முனைகளை கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். 1 2 3 மற்றும் 4. பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். 1 2 3 4. கீழ்கண்டவற்றில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டு. தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்கள் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, மாங்குளம், மதுரை, கொடுமணல், ஈரோடு, கீழடி, சிவகங்கை. ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி, கீழடினா சிவகங்கை. மாங்குளம் அப்படின்னா ஈரோடு, கொடுமணல் மாங்குளம் என்றது மதுரை, கொடுமணல் தான் ஈரோடு. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாத எதுனா ஆயி மண்டபம்.